இந்த வீடியோவில் நம்ம தினமும் வீட்டில் பயன்படுத்துகிற தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு இங்கிலீஷே தெரியாது, நான் பேசினதே இல்லை அப்படின்றவங்க கூட இந்த எளிமையான ஆங்கில வாக்கியங்களை கற்றுக்கிட்டு நம்ம தினசரி வாழ்க்கையில் நம்ம பேசி பழகலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸியான ஒரு 16 ஆங்கில வாக்கியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், அறையை சுத்தமாக்கு, ரூமை க்ளீன் பண்ணு அப்படின்றதுக்கு க்ளீன் தி ரூம், க்ளீன் தி ரூம். அடுத்து தரையை தொட அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஸ்வீப் தி ஃப்ளோர், ஸ்வீப் தி ஃப்ளோர். அடுத்து துணிகளை துவ அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு வாஷ் தி கிளாத்ஸ், வாஷ் தி கிளாத்ஸ். அடுத்து துணிகளை மடித்து வை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஃபோல்டு தி கிளாத்ஸ், ஃபோல்டு தி கிளாத்ஸ். அப்புறம் கதவை தர அப்படின்றதுக்கு ஓப்பன் தி டோர், ஓப்பன் தி டோர். அடுத்து ஜன்னலை மூடு, க்ளோஸ் தி விண்டோ, க்ளோஸ் தி விண்டோ. அடுத்து லாக் தி டோர் அப்படின்றதுக்கு கதவை பூட்டுன்னு அர்த்தம். கதவை பூட்டுன்றதுக்கு என்ன சொல்லணும்? லாக் தி டோர். அதாவது வித்தியாசத்தை பாருங்கள், ஜன்னலை மூடு அப்படின்றதுக்கு க்ளோஸ் வருது, க்ளோஸ் தி விண்டோ. கதவை பூட்டுன்றதுக்கு லாக் வருது, லாக் தி டோர். சரியா? அடுத்து புத்தகங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்றதுக்கு அரேஞ்ச் தி புக்ஸ், அரேஞ்ச் தி புக்ஸ். அடுத்து எனக்கு இந்த ஃபுட்டு, இந்த உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஐ லைக் திஸ் ஃபுட், ஐ லைக் திஸ் ஃபுட். அடுத்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்றதுக்கு ஐ டோன்ட் லைக் இட், ஐ டோன்ட் லைக் இட். அடுத்து உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னு கேட்கணும். அடுத்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, ஆமாம் எனக்கு பசிக்குது அப்படின்றதுக்கு எஸ் ஐ ஆம் ஹங்க்ரி, எஸ் ஐ ஆம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். தண்ணீர் குடி, தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ட்ரிங்க் வாட்டர், சிம்பிளாக ட்ரிங்க் வாட்டர், அவ்வளோதான். கையை கழுவு அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்து உணவை வேஸ்ட் பண்ணாத, சாப்பாடை வீணாக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வேஸ்ட் ஃபுட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட். சரியா? அடுத்து மெதுவாக சாப்பிடு அப்படின்றதுக்கு ஈட் ஸ்லோலி, ஈட் ஸ்லோலி. அவ்வளோதான். இதோட இந்த 16 சென்டென்சஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளான சென்டென்சஸ் தான். இதை இந்த வீடியோ பார்க்குறதோடு நிறுத்தாமல் கொஞ்சம் பேசி பழகுங்க. அப்போ தான் போக போக இன்னும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகள், பெரிய சென்டென்சஸ்லாம் பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.